ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ரூபாய் 1000 தர மகளிர் உரிமை திட்டம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக இப்போ தமிழ்நாடு மூலயமா சிறப்பாக செயல்பட்டு வர உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி 27 அதாவது 25/7/2025 அன்று எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்ற லிஸ்ட்டு ஃபுல்லாக இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இடம், மாவட்டம், எந்த இடத்துல நடக்கும், எந்த மாவட்டத்தில் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க உங்கள் நியரில் எங்கே முகாம் நடக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அப்பப்போ முகாம் நடைபெற்று வருது. டெய்லியும் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதனால் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்றத தெரியும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஈரோடு மாவட்டம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஈரோடு மாநகராட்சி, பவானி நகராட்சி, அடுத்தது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ குறிஞ்சி, மகால், விவிசிஆர் நகர் மண்டலம், இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரோலிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நடக்குது. இப்போ கடலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர் மாநகராட்சி, அடுத்தது குமராட்சி வட்டாரம், நல்லூர் வட்டாரம், இது போல் அந்தந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் எங்கே முகாம் நடக்குது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்பு, மாநகராட்சி, நகராட்சியா, பேரூராட்சியா, வட்டாரமா அப்படின்றத முகாம் நடைபெறும் இடத்த டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரூர் மாவட்டம் உங்களுடைய ஷோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தெரியும். கிட்டத்தட்ட 3 இடத்துல கரூரில் நடக்குது. இன்றைக்கி முக்கியமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கேயும் முகாம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஸ்டாலின் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் நாளைக்கு முகாம் நடந்தால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 6 இடத்துல பார்த்தீங்கன்னா முகாம் நடக்குது. கிட்டத்தட்ட நாகர்கோவில் மாநகராட்சி, குமரவேல் வேலூராட்சி, மேல்புறம் வட்டாரம், இது போல் ஒரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா முகாம் எங்கு நடைபெறுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகர்ப்புற பஞ்சாயத்து அப்படின்ற ஏரியாவில் ஏவிஆர் திருமண மண்டபம் அப்படின்ற இடத்துல நடக்குது. அதே போல் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளியில் வாழப்பேட்டையில் நடக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்கே நடக்குது அப்படின்றது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல நடக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனி வட்டாரம், ஒசூர் மாநகராட்சி, ஒசூர் மாநகராட்சியில் முக்கியமாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒசூரில் நடக்குது. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 6-7 இடத்துல நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு மண்டலம், பொள்ளாச்சி நகராட்சி, அடுத்தது வால்பாறை நகராட்சி, இது போல் இடத்துலலாம் நடக்குது. சிவகங்கை மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல முகாம் நடக்குது இன்றைக்கி. அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். காரைக்குடி மாநகராட்சி, சிவகங்கை வட்டாரம், கண்ணாங்குடி வட்டாரம், அது போல் பல்வேறு இடங்கள் நடக்குது. அதுக்கு நேராக முகாம் நடைபெறும் இடம் அப்படின்ற இடத்துல எந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். நம்ம ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதை படித்து சொல்லின்னு இருக்க முடியாது. நீங்களாக எந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு தேவையோ அதை ஸ்க்ரோல் பண்ணி ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். முக்கியமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கி 3 இடத்துல நடக்குது. தாம்பரம் மாநகராட்சியில் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா மண்டலம் வாரியாக எந்தெந்த மண்டலத்தில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, எந்த தெருவில் நடக்குது அப்படின்றதையும் முகாம் நடைபெறும் இடம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலும் இன்றைக்கி முகாம் நடக்குது. சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களில் முகாம் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி நகராட்சி, அடுத்து வீரபாண்டி வட்டாரம், செங்கனாபுரம் வட்டாரம், இது போல் பல்வேறு இடங்களில் நடக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் முகாம் நடக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடங்களில் முகாம் நடக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வட்டாரங்களில் கும்பகோணம் மாநகராட்சியில் நடக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது தருமபுரி மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்களில் நடக்குது. அதில் 6 இடங்களில் பார்த்தீங்கன்னா பாலக்கோடு வட்டாரம், மெய்யூர் வட்டாரம், அடுத்தது நல்லப்பள்ளி வட்டாரம், இது போல் தருமபுரி வட்டாரம், இது போல் நிறைய இடத்துல நடக்குது. அதில் எந்தெந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்றத முகாம் நடைபெறும் இடம் அப்படின்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திண்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்களில் நடக்குது. அதையும் எந்தெந்த இடம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பல்வேறு மாவட்டங்கள் திருச்சி, திருச்சிராப்பள்ளியில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முகாம் வந்து நடக்குது. இன்றைக்கி திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் வந்து நடக்குது. அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் வந்து நடக்குது அப்படின்றது. இதே போல் ஒரு மாவட்டத்துக்கான லிஸ்ட்டும் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா வந்து ஷோ பண்ணிருக்கோம். ஒரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வெப்சைட்டில் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால நம்மளே வந்து ஒரு நாளையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா இதே போல் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து நடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல வந்து நடக்குது. இது போல் டெய்லியும் வீடியோவில் உங்களுக்கு வந்து முகாம் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத காலையிலே வீடியோ எத்தனை மணிக்கு போடலாம் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஆனில் வைப்போம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். திருப்பூர் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துக்கு மேலே வந்து முகாம் வந்து நடக்குது. திருப்பூர் வட்டாரம், அடுத்தது வந்து பல்லடம் வட்டாரம், அடுத்தது மதுரகுளம் வட்டாரம், தாராபுரம் வட்டாரம், இது போல் வந்து பல்வேறு இடத்துல வந்து நடக்குது. அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படின்றதையும் வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல வந்து நடக்குது. திருவண்ணாமலை வட்டாரத்துலேயும் வந்து நடக்குது. அடுத்தது வந்து கண்டமங்கலம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா களம்பூர், இது போல் பல்வேறு தண்டராம்பட்டு, இது போல் பல்வேறு இடங்களில் ஒரு சில கிராமத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மென்ஷன் பண்ணி கிராமத்தில் கூட வந்து நடக்குது. அந்த கிராமத்தோட லிஸ்ட்டு ஊர் பேர் பக்கத்தில் உங்கள் ஊர் என்றைக்கு வந்து வருதோ அதை வந்து மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவோ இல்லை அஃபிஷியல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக இருக்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் ஊரில் வந்து எந்தெந்த இடத்துல முகாம் வந்து நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து முக்கியமாக முகாம் இல்லை அப்படின்றத வந்து எல்லா இடத்துலையும் இல்லை அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் என்னன்னைக்கு வந்து முகாம் இல்லை அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணோம். அதையும் நீங்கள் தவறாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு மேலே இன்றைக்கி முகாம் வந்து நடைபெறுது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். தூத்துக்குடி மாநகராட்சியிலையும் வந்து நடக்குது. அடுத்தது வந்து உடன்குடி அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. கோயில்பட்டி வட்டாரங்களில் வந்து நடக்குது. அடுத்தது தென்காசி மாவட்டம் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களில் வந்து இன்றைக்கி முகாம் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை வட்டாரம், அடுத்தது தென்காசி வட்டாரம், சங்கரன் கோவில் வட்டாரம், கடையநல்லூர் வட்டாரம், இது போல் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முகாம் நடக்குது. அதுக்கு நேராக வந்து முகாம் நடக்கும் இடையே இசேவை மையங்கள் நடக்குதா இல்லை சமுதாய கூடத்தில் நடக்குதா அப்படின்றத திருமண மண்டபத்தில் நடக்குதா அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து இன்றைக்கி வந்து முகாம் நடக்குது. திட்டஞ்சேரி பேரூராட்சியிலையும் வந்து நடக்குது. அதுபோல் இன்னொரு இடத்துலையும் வந்து நடக்குது. அம்மன் திருமண மண்டபம் அப்படின்ற இடத்துலையும் வந்து நடக்குது. இது போல் பல்வேறு இடங்களில் வந்து முகாம் வந்து நடக்கிறத நீங்கள் டெய்லியும் வீடியோ வந்து பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேனி மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4 இடத்துல வந்து முகாம் வந்து நடக்குது. அது என்னென்ன இடம் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்துக்கலாம். ஒரு மாவட்டத்துலையும் வந்து முகாம் நடக்குதா இல்லைன்னு கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 36 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் முகாம் வந்து நடக்குது. முக்கியமாக கள்ளக்குறிச்சி, திருவாரூர்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த 2 மாவட்டத்தில் வந்து நடக்கல. நாமக்கல் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 இடங்களுக்கு மேலே வந்து முகாம் வந்து நடக்குது. நாமக்கல் மாநகராட்சியிலும் வந்து நடக்குது. அதே போல் நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து நடக்குது. கோத்தகிரி வட்டாரத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் வந்து சிவகிரி மஹால் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. இது போல் நீலகிரியில் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மஹாலில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக பட்டா எடுக்கிறதாலும் சரி, இல்லை ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றத்தாலும் சரி, ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 46 சேவைகள் வந்து கொண்டு வராங்க. அதுபோல் சேவைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல வந்து இன்றைக்கி முகாம் வந்து நடக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 இடத்துல வந்து முகாம் வந்து நடக்குது. ஆலத்தூர் வட்டாரத்துலேயும் வந்து நடக்குது. அடுத்தது இன்னொரு பேரூராட்சியிலையும் வந்து நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா பெருமாள் கோவில் திருமண மண்டபம் இன்னொரு இடத்துலையும் வந்து நடக்குது அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்டாக வந்து மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களில் வந்து முகாம் வந்து நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாலமேடு பேரூராட்சி, அடுத்தது வந்து மதுரை மேற்கு வட்டாரம், திருமங்கலம் வட்டாரம், கன்னிங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்குது. எந்தெந்த இடத்துல மண்டபத்தில் நடக்குதா, ஊராட்சி மண்டபத்தில் நடக்குதா அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள். இன்னொரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு இப்போ லிஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது மயிலாடுதுறையிலையும் வந்து இன்றைக்கி முகாம் இல்லை அப்படின்றது. அப்போ ஆக மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி 3 இடத்துல வந்து முகாம் இல்லை அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வீடியோ பார்க்குறவங்க டெய்லியும் வந்து எல்லா இடத்தையும் வந்து முகாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் வந்து எல்லா இடத்தையும் முகாம் நடக்குது அப்படின்றத யாரும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்றத வந்து முக்கியமாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சிலவங்க வந்து வெப்சைட்டில் வந்து போய் பார்க்க தெரியும், ஒரு சிலவங்க வந்து அந்த வெப்சைட் யூஸ் பண்ண தெரியாது. அதனால் வந்து நம்ம டெய்லியும் வீடியோ வந்து போடலாமா
அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல வந்து முகாம் வந்து நடக்குது. மேலும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களில் வந்து உங்களுக்கு முகாம் வந்து நடக்குது. எந்தெந்த இடம் அப்படின்றத முகாம் நடைபெறும் இடத்துல அட்ரஸ் முக்கியமாக எந்த தெருவில் நடக்குது, ஊராட்சி மன்றத்தில் நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது தாலுகா ஆஃபீஸில் நடக்குதா, இல்லை வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டபம் அதே போல் கவர்மெண்ட் மண்டபம் போல் வந்து இருக்கும், அங்கான்வாடி வந்து இருக்கும், அதே போல் அங்கான்வாடி ஆஃபீஸில் வந்து நடக்குதா, இல்லை வந்து வேறு ஏதாவது மண்டபத்தில் வந்து நடக்குதா அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் வந்து முகாம் வந்து நடக்குது. அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறோம். விழுப்புரம் மாவட்டம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல வந்து முகாம் வந்து நடக்குது. அனந்தபுரம் பேரூராட்சி, கண்டமங்கலம் வட்டாரம், மரக்காணம் வட்டாரம், மயிலம் வட்டாரம், இது போல் வந்து நிறைய இடத்துல நடக்குது. இப்போ மரக்காணத்தில் பொறுத்தளவு வந்துன்னா பிகேஆர் மண்டபம் நிறைய பேருக்கு வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து முகாம் வந்து நடக்குது. அடுத்தது வந்து வேலூர் மாநகராட்சியில், வேலூர் மாவட்டத்தில் மாநகராட்சியிலே வந்து கிட்டத்தட்ட 2 இடத்துல வந்து நடக்குது. வேலூர் மாநகராட்சியிலே. அடுத்தது குடியாத்தம் நகராட்சியில் வந்து நடக்குது. அடுத்தது காட்பாடி வட்டாரத்தில் வந்து நடக்குது. காட்பாடி வட்டாரத்தில் வந்து கிருஷ்ணா ஐடிஐ தேனம்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. இது போல் பல்வேறு இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து முகாம் வந்து நடக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாத யூஸ் பண்ணிங்க. இது போல் டெய்லி முகாம் எங்கே நடக்குது அப்படின்ற வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒரு 5 செகண்டாக வந்து இருக்கணும் அப்படின்றதுனால நம்மளே வந்து வாய்ஸ் ஓவராக வந்து கொடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். இது போல் வீடியோ போடலாமான்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டெய்லி வந்து சீக்கிரமாக சொல்கிற மாதிரி வந்து வீடியோ வந்து போடலாமா அப்படின்றது மாதிரி உங்களோட சஜஷன் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். இதே போல் 25, 26 தொடர்ச்சியாக வந்து முகாம் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி வரைக்கும் வந்து வீடியோ காலையிலே வந்து 9 மணிக்கெலாம் வந்து வீடியோ வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்கும். சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா, இன்றைக்கி முகாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.